இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். DJI RS3 மினி அப்படின்னு சொல்கிற ஒரு கிம்பிளோட அன்பாக்சிங் தான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் எம்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் எப்போ வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்களோ தெரியாது, பிகாஸ் வந்து அதில் எதுவுமே கிடையாது. ஸோ இப்படி ஒரு திங்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை அன்பாக்ஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து ஒரு ஷார்ட் வீடியோக்கு ஆல்ரெடி ஷார்ட் எடுத்து வந்தோம். ஸோ அதனால் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். என்ன எப்பவுமே கொடுக்குற மாதிரி சில ஹேண்ட் பில்ஸ் மாதிரி குயிக் ஸ்டார்டிங் கைட்ஸ்லேருந்து சில பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தனியாக இருக்கட்டும். ஸோ இதுக்கு அதுமா முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய கிம்பிள், ரைட்? ஸோ அதையுமே ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் சொன்ன மாதிரி. பட் இதுதான் ரைட். சரி, இதுக்கு மேலே அதிகமாக என்னென்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பாக்ஸுக்குள்ள வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சரை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கு முதல்ல நம்ம இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம கேமராவை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நல்ல கிரிப்பாகவே இருக்குது, ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் ஃபீலிங் கொண்டு வருது. ஸோ இப்போ இதில் வந்து உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு USB C டைப் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் த்ரெட்ஸ் மாதிரி மவுண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிங் கேபிள் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இது கேமராவோட கனெக்ட் ஆகிறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தவிர இதுக்குள்ள வேறு ஏதாவது இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா கீ ஃபீச்சர்ஸ் அப்படியே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிம்பிள், அதே மாதிரி இந்த இருக்கிற RS மினி ட்ரைபாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. குயிக் ரிலீஸ் பிளேட் அப்படின்னு சொல்றது தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து சார்ஜிங் கேபிள் அண்ட் கனெக்டிங் கேபிள், ட்ரூ கிட் அப்படின்னு சொல்லி இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மென்ஷன் பண்ணிக்கிற எல்லா திங்ஸுமே இதுல இருக்குது. ஃபீச்சர்ஸ் வைஸ்ல எப்படி இருக்குது, யூசேஜ் வைஸ்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றதை நம்ம லிட்டரலி நார்மலா செட் பண்ணி பார்த்துடலாம். பேசிக்கலி இதை மவுண்ட் பண்றது அப்படின்னு சொல்லுங்க, அந்த அளவுக்கு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனும் இல்லை. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிம்பிள் வாங்கினோம்னு சொன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் கிம்பிள். நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கிம்பிளை கூட டச் பண்ணி பார்க்குறேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இதுதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றதுக்காக நமக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் ஒன்று இல்லை. நாங்களும் ஒரு 1 வீக் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு பிகினர் லெவல் இப்போ நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம செட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை நம்ம ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றாகுது DJI அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ல லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் ப்ரொடக்ஷன் ஷூட்டில் உங்களுக்கு இன்னும் கிளியராக வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் எந்த வித ஃபங்க்ஷனும் வேறு எதுவுமே தெரியாது. கேமரா கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மிச்சது எல்லாத்தையுமே காட்டுறேன். 1 week later. ஏய் சோனி, இங்க பாரு. உனக்கு என்ன பிடிக்குமா? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஏய் வெக்கப்பட்டுட்டு திரும்ப இங்க பாரு. சரி, ஷூட்டுக்கு போவோமா? ஓகே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ரீல்ஸ்ல எல்லாம் வேற லெவல் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் ஷூட் எடுத்துக்கிட்டு. பட் எப்படி பண்ணுறாங்க, ஈவன் நான் அந்த டச்சே கூட பண்ணி அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இதில் கண்ட்ரோல் யார் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முதல்ல பேசிக்காக என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு இதில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எந்த அளவுக்கு கூட ஒரு அளவுக்கு கூட தெரியாது. சாரி, எனக்கு தெரியாது. எனக்கு ஜஸ்ட் இதில் தெரிஞ்ச விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இந்த கிம்பிள் அப்படியே தூக்கி இந்த இருக்கிறத கழட்டினோம் அப்படின்னு சொன்னால் இந்த போர்ட்டபிள்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டை வந்து பூட்டிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் உங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை பூட்டுறதே நமக்கு கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது, ரைட்? ஸோ இதை தவிர எனக்கு அடுத்தது இதில் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிடுறேன். இந்த கேமராவை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கணும்னு வைங்களேன். இப்போ நான் தான் இந்த கண்ட்ரோலிங் பண்ணுறேன். ஸோ இதுக்கு இப்போ எனக்கு பட்டன் இருக்குது. ஸோ நான் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதை வந்து செய்கிறேன். சாப்பிடுவோமான்னு கேட்டால் இப்போ இதை கீழுக்கும் மேலுக்கும் அசைய வைக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். எப்படி நான் இதை டச் பண்ணாமல் எனக்கு ஏற்ற மூமெண்ட்டை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது நம்மளோட கேமராமேன் தான் பண்ணார். ஏய் சோனி, இங்கே பாரு. உனக்கு என்ன பிடிக்குமா? ஏய் வெக்கப்பட்டுட்டு திரும்ப இங்கே பாரு. சரி, ஷூட்டுக்கு போவோமா? ஓ, குரலி வித்தையா? சோ வெல்கம் கேமராமேன். போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய Videographer of Argali. இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து இப்போ நம்மளுடைய வீடியோகிராஃபர் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இதில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயங்களை. ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட 1 வீக்காக நாங்கள் அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற மூமெண்ட் தான் இதில் இருக்கிற மூமெண்ட். இங்கே மைக்குங்க கேமராமேன் இப்படி தான் மைக்கில் வந்து இருந்து இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். நான் சொன்ன மாதிரி இவர் தான் நம்மளோட வீடியோகிராஃபர். எல்லா வீடியோஸும் மோஸ்ட்லி நடக்கிற எல்லா வீடியோஸும் சோலோ ட்ரிவில் தவிர எல்லா வீடியோஸும் இவர் தான் ஷூட் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நம்ம இதை ப்ரோசஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக பேசிக்காக லிட்டரலி நத்திங். பிகாஸ் வந்து இதை நாங்கள் ஒன் பண்ண உடனே இது ஒரு ஷேக் ஒன் ஆகும். இப்பயும் ஆகுமா ஒன் பண்ண? இப்போ செட் பண்ணதெல்லாம் ஆகாது. அந்த கொலாபரேட் பண்ணல மட்டும் ஒரு தரம் ஆகுது. ஆட்டோ டியூன் பண்ணோம்டா. ஓகே, ஸ்டார்ட் கொலாபரேஷன் கொடுத்தோம்டா. இந்த ஷேக்கிங் ஆகினோடனே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கொடுத்துட்டு ஐயோ ஏதோ ஆகிட்டு சொல்லி
ஓப்பன் பண்ணும். அதுக்கு பிறகு யூடியூப்ல செக் பண்ணவங்களா ஓகே அது ஒரு டூன் மெத்தட் தான், ஆட்டோ டூன் மெத்தட் தான். அதுக்கு தான் அந்த ஷேக்கிங் அது ஸ்டாப் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு எங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே இதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு லிட்டரலி எந்த நாலேஜும் இல்லாமல் இருந்தோம். ஸோ 1 வீக்கா இவர் தான் இந்த ஃபுல் ப்ராசஸும் பண்ணாரு. அதுக்கு பிறகு தான் இவர் சொன்னார் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் அனலைஸ் பண்ண 1 வீக்ல நாங்கள் அறிஞ்சு கொண்ட விஷயத்தை சொல்கிறேன். இதுக்கு மேலதிகமாக ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா இங்கே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபுல் வீடியோ இதுக்குன்னு டெடிகேட்டடாக போடணும்னு சொன்னாலும் சொல்லுங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பேசிக்காக அந்த பேட்டரி வந்து 74 இருக்குது. எப்போ லாஸ்ட் டைம் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணாதுக்காண்டி 1 வீக் இருக்குது. வீடியோஸ் மட்டும் நம்ம தான் இண்டே தான் செட் பண்ணி பார்த்து. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷூட் எடுக்கிறோம்னு வைங்களேன். ஸோ எவ்வளோ நேரத்துக்கு அது ஒரு 1 ஹவருக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணோம்னு சொன்னால் 1 ஹவர்லேயே முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு ஆப்ஷனல் பேட்டரியெல்லாம் இல்லை, எப்படியுமே சீட் எல்லாம் போடும். சார்ஜ் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக அரௌண்ட் ஒரு 40 மினிட்ஸ் அப்படி 30 to 40 மினிட்ஸ்க்குள்ள ஆயிடும். இதுல பேசிக்கான ஃபங்க்ஷன்ல வந்து இப்போ என்னென்ன ஒன் பண்ணக்குள்ள ஸ்டார்ட்ல ஒரு QR ஒன்று வரும். அந்த QR ரீட் பண்ண ஒரு எப்போன்றி ஓகே பதில கேமராவை கனெக்ட் பண்ணணும். இந்த கேமராவை கிம்பிள் ஓகே. அப்போ நம்ம இதில் கிம்பிள் கனெக்ட் ஆகிட்டு ஓகே. ஸோ இதுல நிறைய இமோட் கொடுத்துருக்கீங்க. அது ரோனிங் அப்படின்னு சொல்ற அப்ளிகேஷன்ல வந்து நம்ம இந்த கிம்பிளை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் டெஸ்ட் அதே மாதிரி மோட்டர் பாராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ மாதிரி ஸ்டேட்டஸ்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டர்ல ஒன்று கொடுத்து நம்ம இப்போ இந்த ஸ்டார்ட்ல ஒன்று செஞ்சோம் தானே, இந்த ஃபோன் எந்த டிரெக்ஷனுக்கு திருப்பவும் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அது எங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மொபைல் இதை கொடுத்து அதுல எனேபிள் ஃபோர்ஸ் மொபைல கொடுத்தோம்னா இப்போ நான் இந்த ஃபோன் தான் இப்போ இந்த ஃபோன் தான் இப்போ கண்ட்ரோலர். இந்த ஃபோன்ல வச்சு இப்போ நம்ம இந்த சைடு திரும்பினா இது எந்த பக்கம் பார்க்கும். இப்போ மேலுக்குனா மேலுக்கு, கீழுக்குனா கீழுக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கண்ட்ரோல் ஃபார் த பிகினிங் பர்பஸ்ல எப்படி நம்ம அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணாரு. ஸோ இதே ஒரு மேஜிக் மாதிரி தான் இருந்துச்சுன்னு இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல. இது ஃபீச்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கே நாங்கள் வாங்குறதுக்கு முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டோம். பட் இது நம்ம கையால நம்ம அதை பார்க்கல. எல்லாம் மாதிரி தானே திருப்பி அதே ரீசெண்டர் கொடுத்தோம்னா எங்க அது ரீசெண்டருக்கு வந்து ஓகே, ஸோ ரீசெண்டரை கிளிக் பண்ணோம்னு சொன்னா அதே ரீபேலன்சிங்கும் வந்துடும். ரீபேலன்சிங் மாதிரி அடுத்து இந்த மோட்டோ பாக்கெட் அப்படின்னு இதுல பேசிக்கா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டதே இந்த இடத்துல ஒண்டிக்குது, இந்த இடத்துல ஒண்டிக்குது, இந்த இடத்துல ஒண்டிக்குது. கிட்டத்தட்ட 3 பிளேஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ இதை பேலன்சிங் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒழுங்கா பண்ணல. ஸோ அதுக்கப்புறமா எப்படி நம்ம ஒவ்வொரு கேமராக்கும் அந்த பேலன்சிங் இதை சர்ச் பண்ணி பார்த்தேன். டிஜிஐட ஒஃபிஷியல் யூடியூப் வெப்சைட்ல பார்த்து ஒரு யூடியூப் லிங்க் போட்டிருந்தாங்க. அதுல போய் ஃபர்ஸ்ட் இந்த ரீதானே 4 பாக்ஸ்ல இந்த கேமராட கிம்பிள் போட்ட மாதிரி ஒரு லோகோ ஒன்று போட்ட மாதிரி தனி ஆப்ஷன் ஒன்று பேலன்ஸ்னு சொல்ற விஷயத்துல டில்ட் நொண்டிக்குது. டில்ட் அதாவது பேக் ஃபோ, அதாவது பேக் ஃபோ, அதாவது பேக் பேக்வர்ட் நம்ம முன்னுக்கு அதே மாதிரி சைடுல வருது. அது ஓகே. ஃப்ரண்ட் ஃபார்வர்ட், பேக் ஃபார்வர்ட், பேன். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இந்த ரோல் என்னன்னு தெரியும் எனக்கு. அதுக்கு பேன் லைன் தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் இதை அன்லாக் பண்ணிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள ஓகே இதை அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள ஒண்ணும் வரல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? அது தேவையில்ல. அது சரியா தான் கீழ இருக்குது. ஓகே, இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இப்போ இந்த சைடு ரோல் வந்து போயிட்டு ரைட் சைடுக்கு இங்க இருக்கு. ஒரு சைடு ஷேப் இல்ல மாதிரி, அதாவது இந்த கிம்பிள் ஸ்டெபிலைஸ். ஓகே, இப்போ இதுல வைப்ரேஷன் ஒண்ணும் நடக்குது. எனக்கு அந்த லைட் வைப்ரேஷன் அப்படி வந்தீங்கன்னா கிம்பிள் என்ன செய்யண்டா வாக் லைக் ஸ்லிப் போயிடும். அந்த டைம் வாக் பேக் ஆகாது. ஓகே ஓகே. இப்போ இத வந்து ஸ்டேபிளா வைக்கணும்னா green பத்தணும். சரியா greenக்கு வரணும். இத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஓகே, இத அட்ஜஸ்ட் பண்ண green வரதா உங்களாலயும் வந்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். சோ இப்போ இதுல yellowல இருக்குது. சரியா greenக்கு நீங்க வெச்சு கண்ட்ரோல் பண்ணி greenல இருந்துச்சுனா ஓகே. அது லிட்டில் பிட் அதுல கூடி குறைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. greenல இருந்துச்சுனா ஓகே. ஓகே, அப்ப இதுல ஆட்டோ டியூன் சொல்றது ஹெல்ப் பண்ணுது. மெனுவலா நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நார்மலா சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது பண்ணுது. ஓகே, சோ அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்க்கு நாம தான் மெனுவலா எல்லாம் பண்ணனும். அதுவே எல்லாத்தையும் பண்ண போறது இல்ல. சோ அதுக்கு அப்புறமா இங்க ஒன்று இருக்குது. அடுத்தது லாஸ்டா இங்க ஒன்று இருக்கு. இந்த சைடுல ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இங்கேயும் வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெட் அடிக்குது. இத சரியா கோணம் செட் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி வெச்சு போட்டு லாக் பண்ணனும். மறக்காம எல்லாத்தையும் முடிஞ்சோனா லாக்கிங் வந்துட்டு பண்ணிடுவோம். கரெக்ட்டா? ஓகே, லாக் பண்றோம்னா கேமரா இஸ் ரெடி. ஆமா, இதுல இன்னும் அதாவது இது எல்லாமே கிரீன்ல இருக்கு. கிரீன்ல இருக்கு. இப்போ நாம இதுல என்னென்ன ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அளவு இருக்குது. சோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண இங்க கிரீனுக்கு வரும். ஓகே ஓகே, வேற ஒன்று ரெட்டு போக கூடாது. இது எல்லாம் கிரீன். ஓகே, இப்போ இதுல கேமராவையும் கிம்பிளையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒன்னு ப்ளூடூத் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அதுல கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி வயர்ட்ல வந்து போயிட்டு இது மைக்ரோ. ஆமா, மைக்ரோ டு சி டைப் ஏதாவது ஒன்னு எடுக்கலாம். இதுக்கு டைப் சி இல்ல. இதுக்கு டைப் சி இல்ல. டிபெண்ட் ஆன் தி கேமராக்கு ஏத்த மாதிரி மாறுது. சோ இதுல வந்து இன்னொரு விஷயம் வந்து ட்ரிகர் மாதிரி ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்கல. இது ஃபோகஸ். இது மேல ஐக்கனா ஃபோகஸ். இது ஃபோகஸ். ஓகே, சோ பேசிக்கா வந்து கேமராவை நம்ம இன்னுமே கனெக்ட் பண்ணல. என்னடி சொல்ற? அதுலயும் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கிற லெக்சர்ஸை பாத்தீங்கன்னா இந்த கேமரா இந்த கிம்பிளோட கனெக்ட் ஆகல. நீ என்ன சொல்ற? இது சும்மா டம்மி. இதுல ரெக்கார்டிங்கும் இல்ல. பட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது அந்த கேமரா. என்னடி சொல்ற? சோ இதுல ஃபோக்கஸ் பண்ணா இதுல ஃபோக்கஸ்ட் ஆகும். சாரி, இது வந்து ஜூம் குறியது. கரெக்ட்டா? ஏன்னா ஆல்ரெடி கனெக்ட் ஆகி வச்சிருக்கேன் ZV-10 ஓட. சோ அது நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இதுல
இந்த ட்ரிகர் வந்துட்டு வீடியோ பிளே பேக் அது நான் எப்படி தப்பிக்க போறோம்? அது வந்து ஃபோக்கஸிங்னு வச்சுக்கிங்களேன். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இந்த ஒவ்வொன்றுக்கும் மெனுவில் மாற்றலாம். இப்போ இதே ஃபோக்கஸ் இல்லை வேற ஓகே நம்ம ஃபங்க்ஷன் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். இப்போ இது ஜூமுக்கு இல்லை இது ஃபோக்கஸுக்கு மாற்ற போகிறோம்னா மாற்றிக்கலாம். நம்மள்ட்ட அந்த ஆப்ஷன் வந்து அந்த அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது. இதையும் தாண்டி இதில் இருக்கக்கூடிய வேற ஏதாவது இவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு இருக்குதா, இது அந்த ப்ரைஸுக்கு வர்த்துட்டா நம்ம எவ்வளோதுக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளோ டாலர்ஸ் வந்துச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா? ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய டொப்பான ஒரு பிராண்டு கேமரா இருக்கேன். பட் அங்கே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி லிட்டரலி நாங்கள் வாங்கின இடத்துக்கும் அங்கேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு $20 தான் வித்தியாசம். பட் இது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் வந்து அரௌண்ட் $350 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ்னு நினைக்கிறேன். இந்தியாவில் எவ்வளோ போகுதுன்னு தெரியல. நாங்கள் இதை வாங்கியிருந்தது ஸ்ரீலங்காவில். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் எடுத்திருந்தோம். இப்போ இதுக்கு மேலதிகமாக அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் இதை எடுத்ததுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து நம்ம ஷூட் ஒன்று போயிருந்தோம் எங்கள் யூனிவர்சிட்டி ஒன்று. அந்த யூனிவர்சிட்டியில் எங்களோட ப்ரோக்ராம் ஒரு கேமராவோட ஷூட் பண்ணும்போது லிட்டரலி இட்ஸ் வாஸ் ஷேக்கிங். லைக் நம்மளால அதை ஒழுங்கா எடிட்டிங்கு போடவே முடியாது, அப்படி இருந்துச்சு. ஃபோனில் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டெபிலைட் மூட்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த டைமில் தான் மகதி வந்து ரிக்வஸ்ட் பண்ணாரு, நமக்கு கட்டாயம் வந்து ஒரு கிம்பிள் இருக்கணும், இருந்தால் தான் இந்த மாதிரி ஷூட் பண்ணுறதுன்னு நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து பார்க்கல. ஸோ நான் அவுட்புட் எப்படியும் அதே இது டெஃபினட்டாக இப்போ நீங்கள் பார்க்கறதுக்குள்ள ஸ்க்ரீனில் வந்து நாங்கள் எப்படி பிஃபோர் ஷூட் பண்ணக்குள்ள அது எவ்வளோ ஷேக்கிங்காக இருந்துச்சு, இப்போ நாங்கள் இது வாங்கினது பிறகு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஷாட்ஸ் வந்துட்டு போடுறோம். சில ஐகானிக் ஷாட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் எப்படி எப்படி இருக்குது சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஷாட்ஸ் வந்துட்டு நீங்க பாப்பீங்க. ஸோ அந்த ஷாட்ஸ்ல வந்து எவ்வளவுக்கு நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. I know like you Valentine, and nobody they make my temperature rise. If I leave, I'm a good I swear. Now you can give me oxygen I need to survive. I'll be honest, I love the doctor in me. I am so obsessed. Without you, I don't know who I am. Only kabani shahida buroti. Only in I got it kaunarka. Only kabani so. இதுல எல்லாம் வந்து இந்த மாதிரி எங்கள்லாம் எடுப்பாங்க, பண்ணி எல்லாம் எடுப்பாங்க. இந்த மாடல் எடுத்தேன். ஓகே, ஸோ இதுல பேசிக் வந்து இதுதாங்க. இப்போ நாங்கள் வாங்கினதுக்கு ஓகே பேசிக்காக கேட்குறேன், $350 இது வர்த்திட்டா? உசுரை கொடுக்கலாம். உன்கிட்ட முன்னாடி ஒரு சொல்லிருக்கேன், உனக்காக உயிர் கொடுப்பேன், எடுத்துக்கோ. சரி, ஒரு $350 இது வர்த்து. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டெக்னிக்கல் ஸ்டஃப்பை நாங்கள் இன்னும் மூவ் பண்ணல. லிட்டரலி நான் எங்களுக்கு ஒரு 2 month 3 month போனால் தான் இதில் யூசேஜில் வந்து எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். இப்போ நியூ பிரான்ச் வந்து நாங்கள் கொழும்புல பண்ணுறோம், அந்த இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போவோம். அப்போ எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் இதில் ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக பாருங்க. அது டிஸ்கிரிப்ஷன்லையும் தாரோம். அதையும் தாண்டி இல்ல நீங்க தமிழ்ல இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி யாராவது வந்து சொன்னீங்கன்னு சொன்னா டெஃபினட்டா we will do the review. அவரே வந்து நின்று ஃபுல்லா அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அழகா வீடியோ ஷூட்ல எடுத்து நாங்க அழகா பப்ளிஷ் பண்ணோம். டெக்னிக்கல் டைப்ஸ் எல்லாம் பார்த்து என்னால முடியலடா, நீங்களே சொல்லுங்க அது நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி. ஸோ இட்ஸ் வர்த் நான் கேட்டால் வித் இட். அண்ட் ஃபைனலி நம்ம அவுட்புட் ஃபுட்டேஜ் கொஞ்சம் எட் பண்ணுறோம். ஸோ அதையும் செக் பண்ணி அம்மா அதாவது நம்ம சில யூடியூபர் சொல்ற மாதிரி சொல்லணும். அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட அம்மாவை பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணிருங்க. இதுல அவ்வளவுதான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வீடியோ ஸோ இதுல இப்ப நாங்க அங்க போய் கேமராவை ஸ்டாப் பண்ண போறது இல்லை. எப்படி ஸ்டாப் பண்ண போறோம்னா இப்ப இங்க நாங்க ஸ்டாப் பண்ணுவோம், நீங்க பாத்துக்கொள்ளுங்க. அங்க நிக்க போகுது 3, 2, 1. இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சோன்னா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. ஏய் சோனி, இங்க பாரு, உனக்கு என்ன பிடிக்குமா? திருப்பி வெக்கப்பட்டுட்டு போகணும். வெக்கப்பட்டுட்டா நமக்கு திரும்பணும், செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஓகே, பேன் வாங்கலாம். இப்படிதான் மகள் அடிக்கடி நான் வந்து விடுவான். இதுல ஃபோக்கஸ் பண்ணவங்கள அவங்க ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். ஜூம் அவுட் ஜூம் இன் அதான் ஃபோக்கஸ் இல்லையா. ஓகே, இனி அந்த ஜூம்ல கை வைக்கப்படாது. Zoom mailer. கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. ஒரு அப்ரைட்டர், அதாவது ஐடி டெக்னிக்கல் ஷூட்டுக்கு வந்துருக்கீங்க. இது அப்ரைட்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஷூட் பண்றதுக்காக டசின்லையும் வந்து இந்த ஐடி கார்டை போட்டிருக்கிறேன்.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.